இன்னைக்கு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மேட்ச் இருக்குது. இந்த மேட்ச்சை எல்லாருக்கும் வெறித்தனம் பார்க்க போகிறோம். என்ன காரணம் தெரியுமா? ஏன்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்க போகிற இன்னைய மேட்ச் வாழ்வா சாவ போராட்டம் தான். யாருக்கு? ஆஸ்திரேலியாவுக்கு. ஸோ எப்போதுமே கிரிக்கெட்டில் மிகப்பெரிய டீமாக டஃப்பான டீமாக இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா இப்போது இந்தியாவை ஜெயித்தா மட்டும்தான் உள்ளேயே போக முடியும் செமிஃபைனலுக்குள்ளே. அந்தளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதற்கு காரணம் நேற்று தினம் ஆப்கானிஸ்தான் அணி ஆஸ்திரேலியா அணிக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆப்பு தான். ஒரு அதிர்ச்சி தோல்வி தள்ளியிருக்காங்க ஆஸ்திரேலியா அணி. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. கடுமையாக வலை பிரச்சனை ஈடுபட்டு இருக்காங்களாம். பயங்கரமான திட்டங்கள் இருக்காம் இந்தியாவை தோற்கடிக்கிறதுக்கு. ஏன்னா இந்தியாவை தோற்கடிச்சா மட்டும்தான் அவங்க செமிஃபைனல் உள்ளே போக முடியும். இல்லை அப்படின்னா நேரடியாக டிக்கெட் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடலாம். என்ன பண்ண போகிறாங்க? ஸோ சும்மா இருக்க மாட்டாங்க ஆஸ்திரேலியா. எப்போதுமே அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான மேட்ச், அதாவது செமிஃபைனல் மேட்ச், ஃபைனல் மேட்ச்னா அதிரடியாக ப்ளே பண்ணுவாங்க. உசுறு கொடுத்து அடிப்பாங்க. அந்த வகையில் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே இப்போது ரொம்ப டஃப்பான பிளேயர்ஸ் தான். ஆனால் இந்தியா எப்போதுமே ஒரு கூல் அண்ட் காமாக ஆடக்கூடிய பிளேயர்ஸு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண போகிறாங்க இந்தியா அப்படிங்கிறது யாருக்குமே புரியாத ஒரு புதிதாக இருக்குது. அந்த வகையில் இன்று தினம் விராட் கோலி திடீர்னு நான் வேணால் விலகிக்கிட்டு இளம்பினர்களுக்கு வாய்ப்பு தரவா அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மாட்ட பேசியிருக்காராம். ஏன்னா ஓப்பனிங்கில் விராட் கோலி தவிர ஜெய்ஸ்வால் இறங்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மிடில் சிவம் துபே சரியாக ப்ளே பண்ணுறது கிடையாது. அவரை தூக்கிட்டு அவர் பதிலாக சஞ்சு சாம்சனை உள்ளே கொண்டு வரலாமா அப்படிங்கிற 2 வகையான திட்டங்கள் இன்றைக்கி செயல்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கு ரோஹித் சர்மா என்ன பண்ணார், என்ன முடிவெடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் விராட் கோலியை விட்டு கொடுக்க மாட்டார். விராட் கோலிக்கு அவர் கொடுத்த அட்வைஸ் தான் கடந்த 3 மேட்சாக விராட் கோலி சூப்பராக ப்ளே பண்ணிட்டுருக்காரு. அதே மாதிரி சிவம் துபே கூட போன மேட்ச்சில் சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தார். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதிகபட்சம் பிளேயிங் 11 அவர் மாற்ற வாய்ப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி எப்படியாவது ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சே தீரணும். ஆஸ்திரேலியா ஜெயித்தா மட்டும்தான் அது கண்டிப்பாக ஆஸ்திரேலியா நமக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி குறையும். ஏன்னா இங்கிலாந்து ஒரு பக்கம் வெயிட் அண்ட் டீமாக வளர்ந்து வந்துட்டுருக்கான். இப்போ நேற்று மேட்ச்சில் இங்கிலாந்து அமெரிக்காவை வீழ்த்தி சரியான ரன் ரேட்டில் மிகப்பெரிய ஒரு டீமாக அவன் புள்ளிப்பட்டியலில் உருவத்தை நிற்கிறான். இந்த நிலைமையில் ஆஸ்திரேலியாவும் நம்ம தோற்று உள்ளே விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுங்க, கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறும். அதனால் இன்னி நடக்கக்கூடிய மேட்ச்சில் ஆஸ்திரேலியாவை எப்படியாவது அடித்து விரட்டி விட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷரில் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி இங்கிலாந்து மட்டும்தான் அதற்கு பிறகு செமிஃபைனலில் உள்ளே வருவாங்க. ஸோ இதுதான் நமக்கு இந்த வருடம் T20 வேர்ல்டு கப்பை ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான தருணம் அப்படிங்கிற மாதிரி நாம் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி செமிஃபைனலுக்கு உள்ளே போக முடியுமா முடியாதா அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியா கையில் தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எந்த அளவுக்கு பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் போகுமோ, எப்படி ஒரு CSK மும்பை மேட்ச் பரபரப்பு பஞ்சமே இல்லாமல் போகுமோ, அதே மாதிரி இன்றைக்கி இந்தியா vs ஆஸ்திரேலியா மேட்ச் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் மிகப்பெரிய ஒரு மேட்ச் நடக்க போகுது. கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க, எவ்வளோ தேசம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, அந்த மேட்ச் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும், உங்களுடைய கருத்து என்ன? கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.